அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் சிறுவனாக இருந்தபோது எனது பாட்டி, அதாவது எனது தாயார் எஸ்தர் கமலாபாய் அவர்களின் தாயார் ஞானமணி அவர்கள் எங்கள் வீட்டு குழந்தைகளை பின்வரும் பாடலை பாடி தூங்க வைப்பார்கள். பாலா சிறுபாலா எங்கள் பாலா பாலனே, பாலா பாலனை பெற்றெடுத்தோமே பாலா பாலனே. அத்தை அடிச்சாளோ மாம அடிச்சானோ, மறந்து கண்களை மூடு எங்கள் பாலா பாலனே என ஒவ்வொரு உறவு முறைகளாக சொல்லி குழந்தை தூங்கும் வரை தொட்டிலை ஆட்டிக்கொண்டே பாடுவார்கள். அந்த காலத்தில் ஒரு குடும்பம் அதன் அதிகமான நபர்களின் எண்ணிக்கையை வைத்து மதிப்பையும் மரியாதையையும் பெறும். குறைவான நபர்கள் இருக்கும் குடும்பத்திற்கு குறைவான மரியாதையே கிடைக்கும். ஒரு நாள் பாட்டியிடம் கேட்டேன், அந்த பாடலின் பொருள் என்னவென்று. அதற்கு அவர்கள், இயேசுநாதர் எல்லாருக்கும் சிறு பாலன், நீங்கள் எங்களுக்கு சிறு பாலகர்கள், உன்னையும் இந்த பாட்டை பாடிதான் தூங்கச் செய்வேன் என்றார்கள். பின்னாளில் நான் திருமறையில் உள்ள சங்கீதங்களை பாடல்களாக எழுதி கொண்டிருந்த போது பாட்டியின் அந்த பாடல் நினைவுக்கு வந்ததால் அந்த பாடலின் ராகத்தை குறித்து ஆய்வு செய்தபோது அது நீலாம்பரி என்ற ராகத்தில் அமைந்து இருந்தது தெரிய வந்தது. நீலாம்பரி ராகம் கர்நாடக சங்கீதத்தில் மிக முக்கியமான இனிமையான ராகங்களில் ஒன்றாகும். இது 29வது மேளகர்த்தா ராகத்தின் ஜன்னிய ராகம் ஆகும். ஜன்னிய ராகம் என்றால் குழந்தை ராகம் என பொருள்படும். ஒவ்வொரு மேளகர்த்தா ராகத்திற்கும், அதாவது தாய் ராகத்திற்கும் ஆயிரக்கணக்கான குழந்தை ராகங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பண்டைய தமிழ் இசையில் நீலாம்பரி ராகம் மேகராக குறிஞ்சி என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. நீலாம்பரி ராகம் பெரும்பாலும் தாலாட்டு பாடல்களில் பயன்படுத்தப்படுகிறது. தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை தூங்க வைக்க இந்த ராகத்தில் பாடுவது வழக்கமாகும். இந்த ராகத்தின் மென்மையான இசை குழந்தைகளின் மனதை அமைதிப்படுத்தும் தன்மை கொண்டது. இதன் ஆரோகணம் சானி சாரி கம பனி சா என்று உள்ளது. இதனுடைய அவரோகணம் சானி பதனி பமரி கசா என்று உள்ளது. இது ஒரு வக்ர ராக வகையை சார்ந்தது. வக்ரம் என்ற வடமொழி சொல்லுக்கு முரண்பாடு என பொருள். சில சமயங்களில் முரண்பட்ட மனிதர்களை வக்ர புத்தி கொண்டவன் என்று சொல்வது உண்டு. இந்த ராகத்தின் ஸ்வரங்கள் வரிசையாக செல்லாமல் முன்னும் பின்னும் வளைந்து வளைந்து செல்லும். ஆங்கிலத்தில் இதனை ஜிக்ஸாக் என கூறுவார்கள். நண்பர்களே, நான் இன்று இந்த நீலாம்பரி ராகத்தில் பாட விரும்புகிறேன். தாளம் கண்ட ஏகத்தாளம்,
சதுசர நடை. எனது மாணவர்கள் என்னிலும் அறிவையும் ஞானத்தையும் பெற இறைமகன் இயேசுவின் மூலம் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் நீலாம்பரி ராகத்தில் அமைந்த பாடலை நிச்சயம் பாடுவேன்.